பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. உங்களுக்காக தான் வீடியோ கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கேன். பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். அல்லமீன் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டப்பாவை திறந்து பார்க்குறாங்க. பொம்மைக்கு ஆதரவா யார் யாரெல்லாம் இருக்காங்கங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து காட்டுது அந்த இடத்துல. உடனே வந்து ஆமா இவங்க எல்லாரும் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு என்னையா தெரியும் நீங்க தானே சொல்லணுங்கிற மாதிரி மனம் வந்து சொன்னோன்னே, என்னால் யூகிக்க முடியுது. இது எல்லாரும் வந்து பொம்மையோட சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா முன்னாடி போல பொம்மையெல்லாம் கிடையாது. இப்ப பல மடங்கு சக்தி இருக்கா? அவ முன்னாடி நான் நிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஜெயிக்க முடியும். ஆனா, எதார்த்தமா பழையபடி நான் பொம்மி முன்னாடி நின்னு அடிக்கலான்னு போனேனா, எல்லாருக்கும் என்ன நடந்துச்சோ, அதே தான் எனக்கும் நடக்கும். ஏன்னா, இப்ப தெய்வ சக்தி இருக்கிறனால நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. அல்லமீன் உடனே வந்து, "என்னய்யா நீங்களே இப்படி பின்வாங்குனா, நாங்க எப்படி வந்து இது மாரிலாம் தப்பிக்கிறதுன்னு?" சொல்லும்போது மனோ அமைதியா இரு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு இல்லங்கிற மாரி தமன்னா வந்து பேசினோனே, "ஐயா! தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கய்யா" அப்படின்னு சொல்லும்போது, மொதல்ல ராணிக்கு எல்லா விஷயமும் வந்து முன்கூட்டியே வந்து தெரியுது. எது மூலியமா தெரியுதுன்னு நம்ப கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி யோசிச்சா மட்டும் தான் எல்லாத்தையும் வந்து காரியத்த வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னோனே, "சரிய்யா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கய்யா, உங்கள தான் நம்பி இருக்கோங்கிற" மாரி அந்த இடத்துல சொன்னோனே, "நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். முதல்ல ஹிட்டி பொண்ணு வந்து மீன் உருவத்தில இருந்துகிட்டு, எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. சிவப்பு, மஞ்ச, பச்சைங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? ஆமா, ஆமா. இது எல்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரியும்" அப்படின்னு சொல்லி தமன்னா வந்து சொல்றாங்க. அங்க போவே முடியல. முதல்ல ஹிட்டி பொண்ண நம்ப கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டு, அவள பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கணும். அப்படி அனுப்பிச்சு வச்சா மட்டும் தான் நம்பளால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோனே, என் மந்திர சக்திய பயன்படுத்துறேன்னோனே, அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ராணி வந்து எதார்த்தமா வந்து ரூம்குள்ள வந்து வராங்க. வந்தோனே வந்து அந்த மீன் வந்து தொட்டியில இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து நீந்திக்கிட்டு இருக்கு. கலர் வந்து ரெட் கலர் தெரியுது. உடனே வந்து ஏதோ பிரச்சனையா இருக்கா? எதுக்கு இவ்வளோ வேகமா வந்து நீந்துது? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லும்போது, அந்த புக் எடுத்து வாசிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்ல வருதுன்னு தெள்ள தெளிவா தெரியுது. பொம்மிய வந்து கூப்பிடணுமா? அப்படின்னு சொன்னோனே வந்து, "அக்கா வாக்கா, உன்னோட உதவி எனக்கு இப்ப தேவை. வாக்கா வாக்காங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து ஹிட்டி பொண்ணு சொன்னதுனால, பொம்மி வந்து வேக வேகமா வந்துடுறாங்க. வந்தோனே, "என்ன ராணி கூப்பிட்டுருந்தியே? மீன் வந்து உன்ன கூப்பிட சொன்னுச்சு." அப்படியே வந்து கண்ண மூடுறாங்க. என்னலாம் நடக்குதுங்கிற விஷயத்தலாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. ஓ! அல்ல மீன் வந்துட்டாப்லயா? சரி அந்த பிரச்சனையும் சமாளிக்கணும். இப்ப அல்ல மீன் திட்டத்த வந்து தவிடுபொடி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து அந்த பானை இருக்குல்லம்மா, அத எடுத்து கீழ வையின்னோனே, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. பானை மாரி டிசைன்ல அழகா. அத வந்து எடுத்து கீழ வைக்கிறாங்க. அதுல மீன் எடுத்து இந்த இதுல வச்சுருன்னோனே, அப்படியே வந்து மாத்தி வச்சுர்றாங்க இந்த பானையில. நம்ம ஹிட்டி பொண்ண ஒரு பக்கம் கீழ வந்து வேக வேகமா வந்து போயி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க. வேக வேகமா போய் ராணி கீழ போய் சாமி ரூம்குள்ள போயிட்டு, ஏதோ ஒரு தீர்த்தம் மாரி இருக்கு போல. அத வந்து எடுத்துட்டு வந்து வராங்க. அந்த தீர்த்தம் தண்ணீய வந்து முதல்ல அந்த தொட்டியில வந்து விடுமா அப்படின்னு சொன்னோனே, இப்ப இட்டி பொண்ண வந்து மாத்துனாங்கல்ல, அதுல வந்து விட்டுறாங்க அந்த இடத்துல. சரி இப்ப என்ன பண்றது? இந்த பக்கம் அல்ல மீனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது நம்மளோட மந்திர சக்தியெல்லாம் இப்ப பயன்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல தொட்டிக்காக தான் வந்து செஞ்சிருக்காப்ல அல்ல மீன். ஆனா இங்க ஷிஃப்ட் பண்ணதுனால இந்த பாத்திரமே வந்து மந்திர சக்தி உள்ள பாத்திரம் போல இருக்கு. எந்த விதமான சக்தியும் வந்து இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனால தான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ப பூமி. உடனே நான் ஒரு கங்கா தீர்த்தத்த கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாங்க. இத எடுத்து அந்த தண்ணீய எடுத்து விடுமா. இது ரொம்ப விசேஷமான தண்ணீன்னோனே, அப்படியே அந்த தண்ணி எடுத்து அப்படியே அதில வந்து விட்டுறாங்க. விட்டோனே, "என்னக்கா ஆகப்போது? எனக்கு ஒண்ணும் புரியலையே." "கொஞ்ச நேரத்தில உனக்கே புரியும்னோனே" இட்டி பொன்னியும் வந்துட்டாங்க பழையபடியே. "பொம்மி அக்கா, நீங்க திருப்பி வந்து வருவீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கலன்னு" சொல்லி அந்த இடத்துல ஹிட்டி பொண்ணு வந்து சந்தோஷமா வந்து பேசுனாங்க. "நீ ராணிக்கு எவ்வளோ உறுதுணையா இருந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. நீங்க எல்லாரும் வந்து சக்தி வந்து பயன்படுத்தி தானே என்ன கஷ்டப்பட்டு மீட்டெடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது, உன்னோட தேவைக்கு இங்க நெறையாவே வேலை இருக்கு. இனிமேட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இருந்து பத்திரமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, இந்த பக்கம் அல்லமீன் பூஜை பண்ணிட்டு இருந்தவங்க டக்குனு வந்து எந்திரிக்கிறாங்க. அந்த பொம்மைக்கு இவ்வளோ சக்தி இருக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. "ஏன் என்னாச்சு?" அந்த ஹிட்டி பொண்ண திருப்பி வந்து கொண்டு வந்துட்டா. "அது எப்படி சாத்தியமாச்சு?" "அதான் சொன்னேன்ல, இப்ப தெய்வ சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, அவ கண்ண மூடி வேண்டுனாலே, நம்ம என்ன பண்றோங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறா. அதுக்கான காரணத்த எப்படி தடுக்கணுங்கிற விஷயமும் வந்து சாமி வந்து சொல்லிடுது. உடனே அதுக்கேத்த மாரி பண்ணிடுறா. ராணியும் வந்து கூட இருந்து பக்கபலமா நிக்கிறதுனால, இப்ப எதுவும் பண்ண முடியல. இப்ப கூட வந்து ராணிக்கு துணையா ஹிட்டி பொண்ணு இருக்கறனால, "இன்னும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்" அப்படின்னு சொல்லும்போது பொம்மி எப்படி இருந்தாலும் பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது, சித்தார்த் வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு கோயிலுக்குள்ள போய் தண்ணீல வந்து இறங்கி, ஒரு விஷயத்த எடுத்து வச்சாங்கல்ல, நவபாசனாங்கிற விஷயத்த. அத வந்து காட்டுறாங்க. "என்ன சாமி? என்ன நடக்குது இங்க? பொம்மிய எப்படி பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு" கேட்டா, "இந்த ஃபோட்டோவ காட்டுறீங்களே" அப்படின்னு சொல்லும்போது, "முதல்ல அங்க 2 இருக்கா? 2 இதையும் வச்சு பூஜை பண்றாங்களா? முதல்ல அதுலேருந்து 1 வந்து எடுத்துட்டு வந்து,
பிரிக்கணும். அப்படி பிரிச்சா மட்டும்தான் அங்க சக்தி கம்மியாகும். ஏன்னா 6 பூஜை பண்ணி பொம்மைய வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த 6 பூஜையோட சக்தினால கண்டிப்பா வந்து பொம்மைக்கு பல மடங்கு நாளுக்கு நாள் வந்து சக்தி அதிகமாயிட்டே போகும். அத பிரிச்சோம்னா பொம்மைக்கு சக்தி வந்து கம்மியாகும். தெய்வ சக்தி வந்து துணையா நிக்கிறது. அப்படியே வந்து உதவி கேட்டாலும் கிடைக்காது. அந்த நவபாசன எடுத்துட்டு வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணி வச்சுட்டா, கண்டிப்பா பொம்மைய வந்து நம்ம பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கலாம். இது எப்படி முடியும்? எப்படி எடுத்துட்டு வர முடியும்னு கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு, தமன்னா கிட்ட, ரகுவரன் கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது மாரியே பண்ணிட்டா போச்சுங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் எடுக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சித்தார்த்துக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது. பார்த்தா தாத்தா தான் ஃபோன் எடுக்குறாங்க. என்ன ஆச்சுங்கிற மாரி கேட்டோனே, சித்தார்த் வந்து ஸ்வீட் அசோசியேஷன்ல நின்னார்ல, ஆமா. இப்போ வந்து அவரையும் வந்து கன்டினியூவா வந்து நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாரும் சித்தார்த்த எதிர்த்து நின்னு நிக்கவே இல்ல. என்ன சொல்றீங்க? சித்தார்த்த எதிர்த்து நின்னு யாருமே நிக்கலையா? எப்படி இருந்தாலும் வந்து நேத்ரா வந்து நிப்பாளே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். நேத்ராவோட மனசே வந்து குளிர்ந்துருச்சு போல. அந்த அளவு சித்தார்த் வந்து செம்மையா வந்து கொண்டு போயிருக்காங்க. அதனால யாரும் வந்து நிக்கல அப்படின்னு சொல்லும்போது, சுஹாசினி அவங்க என்ன சொன்னாங்கன்னு தாத்தா வந்து சொல்றாங்க. சுஹாசினி கூட சித்தார்த்தே வந்து அவரோட பணிய வந்து கன்டினியூவா வந்து பண்ணட்டும். யாரு பண்ணா என்ன? நமக்கு நம்மளோட பிசினஸ்லேருந்து எல்லாம் சூப்பரா வந்து நடந்தா போதும்னு தான் எனக்கு தோணுது. அது மாரியே நடக்கட்டுங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஓகே, ஓகேங்கிற மாரி சொன்னோனே, இந்த பக்கம் சித்தார்த்தும், ராணியும் வந்து கூப்பிடுறாங்க. நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம். நம்ம மாத்தி சொல்லுவோம்ன்னு சொல்லிட்டு, சித்தார்த் நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணுவேன்னு நெனச்சு கூட பார்க்கலப்பான்னு சொல்லி சித்தார்த்த வந்து திட்டுற மாரி நடிக்கிறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும். ஆமாப்பா இப்படியெல்லாம் பண்ணுவேன் நானும் நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, என்ன தாத்தா என்ன இப்படியெல்லாம் சொல்றீங்க? நேத்து ஏன் அசோசியேஷன் மீட்டிங் வந்து போல? அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? அப்படின்னு சொல்லும்போது தான், நேத்தி தான் இது மாரிலாம் பாசிட்டிவா வந்து எல்லாமே நடந்திருக்கு. அத தான் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து ராணிய கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேனா, அதனால தான். வேணும்னு போகாமலாம் இல்ல. அங்க எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி நம்ம சித்தார்த் வந்து கேட்கிற மாரி காட்டி எபிசோட் வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.